குட்டி பையன் முழிச்சு பார்க்குறான். அவன் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கபோர்ட்ல ஒரு சின்ன சத்தம் வந்துட்டு இருக்கு. இவன் என்னன்னு ஓடி போய் அத தொறந்து பார்க்குறான். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி மனுஷன் இருக்கிறான். இங்க ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, இது ஒரு பொம்மை. இந்த பொம்மைய இவன் வந்து இந்த கபோர்டுக்குள்ள நைட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு படுத்திருப்பான். திடீர்னு பார்த்தீங்கன்னா, காலைல ஓப்பன் பண்ணி பார்க்கக்குள்ள இந்த பொம்மைக்கு உயிர் வந்திருக்கும். சின்ன பையன் அந்த குட்டி மனுஷன விரல வச்சு தொட்டு பார்க்கலான்னு போய் தொடுறான். அந்த குட்டி மனுஷன் கத்தி வச்சிருந்தான். அந்த கத்திய வச்சு இந்த குட்டி பையன் விரல குத்திர்றான். குத்துனோனே இவனுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு அவன சமாதானப்படுத்துறான். நான் உன்ன எதுவும் பண்ண மாட்டேன். நான் உன் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய நீட்டுறான். அதுக்கப்புறம் அழகா அவன் கையில ஏறி உட்கார்ந்துடுறான். இவனும் தூக்கி பார்க்குறான். கையில வச்சு பார்த்துட்டு இவன் ரொம்ப எக்ஸைட்மென்ட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி மனுஷன் வந்து என் வீட்ட நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் நம்ம குட்டி பையன் என்ன பண்றான், அவன் ஒரு பேப்பர்ல ஒரு வீடு செஞ்சு குடுக்குறான். குடுத்தோனே எனக்கு இதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு புடிக்கல. இதுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோனே இவனும் ஒரு ஐடியான்னு சொல்லிட்டு அந்த கபோர்டுக்குள்ள திருப்பி கொண்டு போய் அத வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு எடுக்குறான். ஒரிஜினல் வீடாவே அது ஆயிருது. திருப்பி கொண்டாந்து அவன் வச்சோனே அவன் போய் படுத்துக்கிறான். படுத்தோனே என்ன ஆயிருது, திருப்பி எனக்கு இது காத்தே வரமாட்டேங்குது. எனக்கு காத்து வேணும் அப்படின்னு சொன்னோனே இந்த குட்டி பையன் என்ன பண்றான், வெளிய எடுத்துட்டு போறான். வெளிய எடுத்துட்டு போய் கார்டன்ல விட்டோனே என்ன பண்றான், ஒரு பறவை வந்து இவன புடிச்சிட்டு பாக்குது அந்த குட்டி மனுஷன. அந்த குட்டி பையன் எப்படியோன்னு காப்பாத்திர்றான். காப்பாத்திட்டோனே வந்து பார்த்தோனே, அந்த குட்டி மனுஷனுக்கு கால்ல எல்லாம் அடிபட்டுருது.